ஓசியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனமும் 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களும், இந்த 8 வசனங்கள் இன்னைக்கு காலையில் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓசியா 5ஆம் அதிகாரத்துடைய கடைசி 2 வசனங்களும் 6ஆம் அதிகாரத்துடைய முதல் 6 வசனங்களும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஹோசியா சாப்டர் 5 verse 14 and 15 and Hosea 6 1 to 6 வாசிப்போம். நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய்விடுவேன். தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன். என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இந்த வசனங்கள் இல்லைங்க, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் எப்படி இருக்கக்கூடாது என்பதை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய ஜனம் தன்னை விட்டு தூரம் போயிடுச்சு. ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை, ஆண்டவரை தேடுகிறது இல்லை. சகோதர உறவுகளிலும் கர்த்தர் விரும்புகிற அன்பு இல்லை. அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசிக்கொண்டே வருகிறாரு, வார்த்தையை அனுப்புகிறாரு. மனம் திரும்புதல் இல்லை. ஆண்டவர் விசனப்பட்டு அவர்களை விட்டு நான் போய்விடுவேன் என்று சொல்லுகிறான். அது எப்படி போறாரா? அவர்களை நான் சிங்கம் போல அவர்களை பீறி விட்டு நான் போய்விடுவேன். சிங்கம் போலவும் பால சிங்கமும் போலவும் அவர்களை பீறி விட்டு அவர்களை அடித்து நான் போய்விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல அவர்கள் மேல நம்பிக்கை இழந்தது போல தெரிஞ்சாலும் அந்த 5ஆம் அதிகாரத்தின் கடைசியில நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய ஆபத்துல அவர்கள் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அப்ப ஆண்டவர் பீறி போடுவதின் காரணம் என்ன? ஆண்டவர் அடிப்பதின் காரணம் என்ன? ஆண்டவர் விட்டு விலகுவதின் காரணம் என்னன்னா, என்னெல்லாம் செஞ்சு பார்த்தாரு மனம் திரும்பணும்னு, மனம் திரும்பல. கடைசியில் இப்படி ஒண்ணு செஞ்சு அப்படியாவது தாம் பக்கமா என்ன செய்வாங்க? திரும்புவாங்க என்பதுதான் ஆண்டுடைய ஏக்கம். ஆண்டுடைய அன்பு அவ்வளவு பெருசு. அவ்வளோ ஈஸியா ஒரு ஆத்மாவை நம்பிக்கை இழக்கிறதே இல்லை. நம்ம எல்லாரும் அதற்கு ஒரு சாட்சி தான். நம்ம லைஃப்ல எத்தனையோ நம்ம திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ அழகா நம்ம வாழ்க்கையில டீல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாங்க. எத்தனையோ தடவை அவருக்குரிய அந்த ஸ்தானத்தை நம்ம கொடுக்காம, அவருக்குரிய கனத்தை கொடுக்காம, அவரை வேதனைப்படுத்தி அவரை துக்கப்படுத்தி இருக்கிறத நிறைய நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நம்ம எல்லாரால சொல்ல முடியும். ஆனாலும் நம்ம மேல ஆண்டு நம்பிக்கை இழக்கல. நீ காலையில ஜபத்துக்கு என்னை கூட்டிட்டு வர்றாருன்னாரு, அவருடைய சத்தத்தை கேட்க வைக்கிறாருன்னாரு, என் மேல அவருக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அர்த்தம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. இந்த 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்த கடைசி 2 வசனம் ஆண்டவர் பேசுவார். இப்ப ஆண்டவர் இப்படி பேசும்போது 6ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள்ல யார் பேசுறாங்கன்னா ஜனங்க பேசுறாங்க. அதிகபட்சமா அது ஆசாரியர்களா இருக்கணும்னு சொல்லி சொல்லுகிறாங்க. என்ன சொல்லி சொல்லுகிறாங்க? கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அப்ப ஆசாரியர்கள் அல்லது ஒரு தலைமை ஸ்தானத்துல இருக்கிறவர்கள் கர்த்தருடைய இந்த கடிந்து கொள்ளுதல் வந்த போது, நியாய தீர்ப்பு வந்த போது, அதாவது நம்ம முந்தின வசனத்துல பார்ப்போம், நான் அடிப்பேன் நான் பீறுவேன்னு சொல்லி சொன்னாரு. இங்க வாசிக்கிறோம் அடிக்கப்பட்டுட்டாங்க, பீறப்பட்டுட்டாங்க.
ஆண்டவர் அவங்களுடைய தூரம் போயிட்டாரு. ஆனா இந்த சூழ்நிலையில இவர்கள் மனம் திரும்புகிறார்கள் என்பது போல நம்ம திரும்புவோம். கர்த்தர் பக்கமா என்ன செய்வோம்? நம்ம திரும்புவோம். அவர் மறுபடியும் நம்ம பக்கமா வருவாரு. அருணோதயம் போல அவருடைய புறப்படுதல் இருக்கும். மழையை போல நம்ம மேல மறுபடியும் பெய்வாரு. மறுபடியும் நம்மள ஆசீர்வதிப்பாரு. மறுபடியும் நம்மள அந்த துரத்தப்பட்ட தேசத்தின் அசீரியன் கையிலிருந்து சீரியன் கையில் விடுதலையாக்கி மறுபடியும் எருசலேமுக்கு கூட்டிட்டு வருவாரு என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்வதை பார்க்கிறோம். ஆனா நம்ம இதை நல்லா கவனிச்சு பார்ப்போம்னா இந்த 3 வசனங்கள் தான் அவர்கள் மனம் திரும்புவதை குறித்து அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். இந்த 3 வசனங்களில் எங்கேயுமே நாங்க இப்படி தப்பு செஞ்சுட்டோம், நாங்க இப்படி பாவம் செஞ்சுட்டோம், ஏசுப்பா எங்களை மன்னிங்க, நாங்க இனிமேல் செய்ய மாட்டோம் அவங்க என்ன செய்யல அவங்க சொல்லல. வெறும் வாய் அளவுல நாங்க திரும்புவோம், நம்ம அவர் பக்கமா திரும்புவோம், அவ்வளவுதான் சொல்லி சொல்லுகிறாங்க. இந்த பாவத்தை செஞ்சோம், நம்ம மனஸ்தாபப்படுவோம், கர்த்தர் சமூகத்துல போய் அழுவோம். எப்படி நினைவே பட்டணத்தார் அழுதாங்களோ அதே போல இவங்க என்ன செய்யல, அவங்க செய்யல. வெறும் உதட்ட அளவுல வாங்க நம்ம எல்லாம் திரும்புவோம், அவர் நம்ம விட்டு தூரம் போயிட்டாரு, அடிச்சிட்டாரு, இப்போ மறுபடியும் நம்ம பக்கமா திரும்புவார் என்று சொல்லி சொல்லுகிறாங்கன்னு பாக்குறோம். இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்னா இதை ஆண்டவரை சந்தோஷப்படுத்தல. அப்ப இந்த மனம் திரும்பல் கர்த்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. அப்போ இன்று கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன? என் லைஃப்ல பீறுதல் வந்திருக்கிறது, என் லைஃப்ல கர்த்தருடைய அடி வந்திருக்கிறது, தேவனுடைய ஓடு இருக்கிற அந்த உறவை நம்ம எழுந்து போய் நிக்கிறோம், வேதனையில இருக்கிறோம், துக்கத்துல நிக்கிறோம். ஆண்டவர் மனம் திரும்பும்படிதான் இதை செய்கிறார். நம்ம அங்க வாசிச்சோம், ஆபத்துல என்னை கருத்தாய் தேடுவார்கள், அதுதான் கர்த்தருடைய நோக்கம். ஆனா இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? எது கர்த்தரை சந்தோஷப்படுத்தாத மனம் திரும்புதல்னா வெறும் உதட்ட அளவுல, வெறும் வாய் அளவுல நம்ம திரும்புவோம், மனஸ்தாபம் இல்ல, செய்த தவற்றை ஒத்துக்கொள்ளுகிறது இல்ல, செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கேட்பதும் இல்ல, நம்ம ஆண்டவர் பக்கமா வந்துருவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபத்துக்கு வந்துட்டா போதும், வசனம் வாசிச்சுட்டா போதும், தேவ பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து பாட்டு பாடி வசனம் தியானிச்சுட்டா போதும், கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்வார். இது ஒரு பொய்யான ஒரு மனம் திரும்புதல். என் பாவம் மன்னிக்கப்படாம, நான் பாவத்தை உணராம நான் என்னதான் கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறேன்னாலும் பிரயோஜனமே இல்லை. யாரும் கூடங்க ஆபத்துல கர்த்தரை நம்புகிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி கேட்டா ஆமா நம்புறோம் தான் சொல்லுவாங்க. இயேசுப்பாவை நாங்க நம்புறோங்க, ஆண்டரை நாங்க நம்புறோம் அப்படிதான் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அது ஆண்டருக்கு பிரியமானது இல்லை. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்த விசுவாசத்துக்கு முன்னால ஆண்டரை எதிர்பார்க்கிறது என்ன? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். ஆண்டவர் பேர்ல விசுவாசம் வைக்கணும்னா ஒரு பாவத்துல இருந்து கொண்டு என் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்ல. மனம் திரும்புதல், உண்மையான சேஞ்ச் இல்லாம, மனஸ்தாபம் இல்லாம, ஒப்பு கொடுத்தல் இல்லாம நான் கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறது பிரயோஜனமே இல்லை. ரிப்பென்டன்ஸ் தான் முக்கியம், மனம் திரும்புதல் தான் முக்கியம். வெறும் உதட்ட அளவு இல்ல, கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறேன்னு சொல்றதுனால என்ன இல்ல, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம ஒரு வசனம் வாசிச்சிருவோம். ஏசாயா 29ஆம் அதிகாரம், ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த வசனத்தை ஆண்டவர் சுவிசேஷ புஸ்தகத்துல ஆண்டவர் கோட் பண்ணுவாரு. இந்த ஜனங்க வெறும் வாயளவு தான் என் பக்கமா வர்றாங்க, மனதார என் பக்கமா திரும்ப மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுவார். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஐசாயா 29:13 வாசிப்போம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆண்டவர் பாரமா சொல்றார், இது யாரோ சொல்லி கொடுத்து அவங்க என் பக்கமா திரும்புகிறது போல திரும்புகிறாங்க. உண்மையான இருதய அளவுல என்ன இல்ல, அவங்க மனம் திரும்பல, வெறும் இது உதட்டளவான மனம் திரும்பது ஆண்டருக்கு பிரியம் இல்லை. உதட்டளவுல நான் கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தரை தேடுகிறேன்னு சொல்லி சொல்லுகிறாங்க, ஆனா கிரியைகளினாலும் ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க. யோசிச்சு பார்க்கணும், நம்ம லைஃப்ல வர்ற எந்த ஒரு நெகட்டிவான காரியமும், அதாவது அது ஆபத்தா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வந்த அவமானங்களா இருக்கலாம், தலை குனிவுகளா இருக்கலாம், சும்மா கர்த்தர் செய்வதே இல்லை. எதுக்காக செய்கிறாரு? எப்படியாவது நம்ம கர்த்தரை என்ன செய்யணும், தேடணும், மனம் திரும்பணும்னு ஆண்டு செய்ய சொல்லுகிறார். அந்த திரும்புதல் கூட உதட்டளவா இருந்துச்சுன்னா, அல்லது வெறும் ஜெபத்துக்கு வருவதில், கர்த்தர் பக்கமா வர்றதுல நம்ம அதோட நிறுத்தி கொண்டோம்னா அது கர்த்தர் சமூகத்துல போய் எட்டுகிறதே இல்லை, அது ஆண்டுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதே இல்லை. ஆண்டு எதிர்பார்க்கிறது என்னை உள்ளத்தின் அளவுல நான் உணர்ந்தவனா. அதான் அங்க வாசிச்சோம் பாருங்க, அந்த
ஓசியா 5ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துல வாசிச்சோம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். ஆண்டவரே, நாங்க தவறு செஞ்சுட்டோம், உங்களை எங்களை விட தூரம் விலக்கிட்டோம், ஆண்டவரே உங்க அன்புக்கு நாங்க கீழ்ப்படியாம போயிட்டோம். உணர்ந்து கர்த்தரை தேடணும். அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப கர்த்தர் விரும்பாத அல்லது கர்த்தர் சமூகத்துல எட்டாத மனம் திரும்புதல் எது? உதட்ட அளவுல இருக்கக்கூடிய ஒரு மனம் திரும்புதல். இரண்டாவதாக ஓசியா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம் பாருங்க. ஓசியா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இரண்டாவது, ஆண்டவர் இந்த ஜனங்களை குறித்து அவர் தெளிவா சொல்வது என்ன? அவங்க என்னிடத்துல திரும்பணும்னா அதன் அடையாளம் என்ன? தங்கள் கிரியைகளை என்ன செய்யணும்? சீர்திருத்தணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய செயல்களிலே மாற்றம் தேவை, தங்கள் கிரியைகளிலே மாற்றம் தேவை. நிறைய தடவை இப்ப நம்ம பாருங்க, ஆண்டு சமூகத்துக்கு வருகிறோம், ஒரு உணர்வு உண்டாகிறது, கண்களெல்லாம் கண்ணீர், அழுக, வேதனை, துக்கம். அதுல நம்ம திருப்தி ஆயிடுவோம். ஆண்டு சமூகத்துல அழுதுட்டேன், ஆண்டு சமூகத்துல என் பாவத்தை ஒத்துக்கொண்டேன், அதுல திருப்தி ஆயிரும். ஆனா ஆண்டவர் அந்த உணர்ச்சியில திருப்தி ஆகிறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியையில நீ என்ன செய்யணும்? அதை நீ காட்டணும். அதனால தாங்க யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்துல 23, 24, 25 வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25. ஜான் சாப்டர் 2, 23, 24, 25 வாசிப்போம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. அவங்க கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க, வசனம் கேட்கிறாங்க, ஆண்டவர் பாதத்துல அமருகிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ? ஏற்றுக்கொள்ளல. அவங்க கிரியைகளில மாற்றம் இல்ல. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரு, வெளிப்பிரகாரத்தை பார்த்து, அழுகையை பார்த்து, ஜெபத்தை பார்த்து கர்த்தர் திருப்தி அடைகிறது இல்ல, கிரியைகளை பார்க்கிறாரு. உங்க கிரியைகள் உங்களுக்கு விரோதமா சாட்சி இடுகிறதுன்னு சொல்லுகிறான். எரேமியா புஸ்தகத்துலங்க 42ஆம் அதிகாரம், எரேமியா 42ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும் வாசிப்போம். அன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்க தீர்க்கதரிசிட்டு நாங்க சிறையிருப்புல இருக்கிறோமே, நாங்க கஷ்டப்படுகிறோமே, காரணம் என்ன? ஆண்டுகிட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க, நாங்க அதன்படி கண்டிப்பா செய்வோம் என்றெல்லாம் எரேமியாட்ட சொல்லுகிறாங்க. எரேமியா ஆண்டு பாதத்துல போறாரு, ஆண்டு சமூகத்துல ஜெபம் பண்றாரு. என்ன நடந்துச்சு பாருங்க. எரேமியா 42ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனம் வாசிப்போம். உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கும் அவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்துக்கும் செவி கொடாமல் போனீர்கள். அழுகிறாங்களா, ஜெபம் பண்றாங்களா, கர்த்தருடைய சித்தத்தை கேளுங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரு, ஆசையா கேட்கிறாங்க, வாஞ்சியா கேட்கிறாங்க. தீர்க்கதரிசிக்கு ஒரே சந்தோஷம், ஜனங்க மனம் திரும்பிட்டாங்க, மாற போறாங்க. ஆண்டு சமூகத்துல போய் அழுகிறாரு, ஆண்டவரே பேசுங்கிறாரு, ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறாரு, வார்த்தையை கொண்டு சொல்லுகிறாரு, வேதனையா சொல்லுகிறாரு. எந்த காரியத்துல நீங்க என்ன செய்யல? உங்க கிரியைகளை மாற்றிக்கொள்ளவே இல்லை. வெறும் வசனத்தை கேட்கறதுல திருப்தி ஆயிட்டீங்க, அழுகிறதுல திருப்தி ஆயிட்டீங்க, உங்க கிரியைகளை நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? காட்ட மாட்டேங்கிறீங்க. எசேக்கியேலையும் அதே மாதிரி ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 30, 31, 32 வாசிப்போம். எசேக்கியேல் சாப்டர் 33, 30, 31, 32 வாசிப்போம். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோடே சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து
உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். ஒரு ஊழியக்காரன் மயங்கிடுறாங்க, அவ்வளோ ஆசையா வர்றாங்க, ஆசையா கேட்கிறாங்க, ஆசையா வசனம் கேட்ட எடுக்கிறாங்க, மற்றவங்களையும் கூட்டிட்டு வர்றாங்க, வாங்க நம்ம போவோம் மற்றவங்களையும் உற்சாகமா கூட்டிட்டு வராங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களை நம்பல, ஏன்னா உள்ள இன்னும் மாறல, அவங்க கிரியைகள் இல்ல, அவங்க செய்கிறது இல்ல. அழகா கேட்கிறாங்க, கேட்கும்போது சந்தோஷமா கேட்கிறாங்க, ஆனா கிரியைகள் மாற்றப்படுவதில்லை. அப்போ அந்த ஓசியா புஸ்தகத்துல நம்ம கற்றுக்கொள்வது இரண்டாவது காரியம், ஆண்டவர் என்னுடைய வெளிப்பிரகாரமான மாற்றத்தை வச்சு திருப்தி ஆகுறது இல்லை, அழுகையை வைத்து வருதலை வச்சு திருப்தி ஆவதில்லை. கிரியைகளை சீர்திருத்தினா மட்டும்தான் அந்த மனம் திரும்புதல் ஆண்டுக்கு சந்தோஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக அந்த ஓசியா புஸ்தகத்துக்கு மறுபடியும் வாங்க, 6ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் வாசிப்போம் பாருங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இவங்க மனம் திரும்புகிறாங்க, ஆசாரியர்கள் எல்லார்ட்டும் சொல்றாங்க, வாங்க நம்ம கர்த்தர்ட்ட போவோம், கர்த்தர்ட்ட திரும்புவோம் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. மனம் திரும்புதல் என்று அவங்க நினைச்சு கொள்ளுகிறாங்க. ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்றாரு? ஓசியா 6:4, எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. பக்தி காட்டுறாங்களா, ஆண்டு பக்கமா வர்றாங்களா, அழுகிறாங்களா, மனம் திரும்புகிறான்னு சொல்லி சொல்லுகிறாங்களா? ஆனா ஆண்டு சொல்றாரு, அது நிலைச்சு நிக்கிறது இல்ல, அது விடியற் காலையில் காணும் ஒரு மேகத்தை போல பனியை போல அது போய் விடுகிறதே ஆண்டு வேதனைப்படுகிற. அப்ப மூன்றாவது இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறது ஏதோ ஒரு எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் அல்ல. அதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே துக்கத்தோடு சந்தோஷத்தோடு மனம் திரும்புதலோடு ஆண்டு பக்கமா வர்றோம், அதை கர்த்தர் பார்க்கிறது இல்லை. ஆண்டு எதிர்பார்க்கிறது என்ன? நிலைச்சு நிக்கணும்னு எதிர்பார்க்கிற ஒரு மேகத்தை போல. காற்றடிச்சா மேகம் அந்த பக்கம் பறந்துருது, வெயில் வந்துச்சுன்னா பனி காணாம போய் விடுகிறது. அப்படி என்னுடைய மனம் திரும்புதல் இருக்கக்கூடாதுங்கிற ஆண்டு சொல்றாரு, நிலைச்சிருக்கிறவன் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வாசிக்கிறோம். நீங்க நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய மனம் திரும்புதல் நிலைத்திருக்கிறதா, அல்லது ஒரு சூழ்நிலைக்காக கர்த்தர் பக்கமா வருகிறோமா? பார்வோன் சொல்லுகிறார், திரும்பி நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி சொல்லுவார். அந்த சூழ்நிலைக்காக, அவ்வளவுதான். அது சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் இருதயம் என்ன ஆயிரும்? கடினமாயிரும். பார்வோன் அப்படி செய்யறாரே என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்றார், 10 முறை இப்படியே நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி சொல்வார். வனாந்திரத்துல 10 முறை நீங்க என்ன பரீட்சை பார்த்தீங்க, முரட்டாட்டம் பண்ணினீங்க, முறுமுறுத்தீங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த 10 முறைன்னு என்ன அர்த்தம்? திரும்பி அப்படி செய்றீங்க. அவங்கள பார்த்து இப்படிலாம் செய்யறாங்க நம்ம நினைக்கிறோம், ஆனா நாம பல நேரம் அப்படிதான் எடுத்துறோம். இந்த சூழ்நிலையில மனம் திரும்புகிறோம், அப்புறம் மறுபடியும் பழைய பாவத்துக்கு போய் விடுகிறோம். அந்த சூழ்நிலை கர்த்தரை தேடி போறோம், மறுபடியும் பழைய காரியத்துக்கு போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மனம் திரும்புதல் மேகத்தை போல பனியை போல இருக்கிறது. உண்மைதானா? அப்படி அப்பேற்பட்ட மனம் திரும்புதல் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. மனுஷங்க திருப்தி ஆயிடுவோம், நம்ம கூட திருப்தி ஆயிடுவோம். நம்ம மனம் திரும்பிட்டேன், மாறிட்டோம், நம்ம பிள்ளைங்க அப்படி செய்யும்போது சந்தோஷப்படுகிறோம். ஏசப்பாக்கு அது பிரியம் இல்லை. ஏசப்பா சொல்றாரு, நிலைத்திருக்கிற ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் என் கூட உங்க கூட எதிர்பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். கடைசியா அதே ஓசியா 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிப்போம் பாருங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் அதோடைய 6வது வசனம் வாசிப்போம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கடைசியா இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுவாருன்னா என்ன நடந்திருக்கிறது? தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்க, ஆசாரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு பலி செலுத்திருக்காங்க, ஆண்டவருக்கு தகன பலி செலுத்திட்டாங்க. வாழ்க்கை மாத்தல, இருதயம் மாறல, ஆனா பலி மட்டும் என்ன செய்யறாங்க? வந்து செலுத்துகிறாங்க. இந்த உபவாச ஜெபத்துல சாலமோனை குறித்து ஒரு குறிப்பை பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, அவரு ஆண்டவருக்கு ஆயிரமான ஆடுகளை என்ன செய்யறாரு? பலி செலுத்துகிறார். 1,20,000 ஆடுகளை பலி செலுத்துகிறார். 22,000 மாடுகளை பலி செலுத்துகிறாராம். அவ்வளோ பயங்கரமான பலி செலுத்துகிறார். ஆண்டவர்ல திருப்தி அடையல. ஆண்டவர் சொல்லாரு, இந்த பலிகளின் திரள் எனக்கு எம்மாத்திரம்? உள்ள மாற்றத்தை கர்த்தர், கிரியைகளின் மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏசாயால ஒரு வசனம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறாங்க. அன்றைக்கு ஆடுகளை காளைகளை பலி செலுத்துறாங்க. நாம ஒருவேளை கர்த்தரை துதிச்சு பாடுகிறோம்,
எப்ப பார்த்தாலும் வசனம் தான் பேசுறோம், எப்ப பார்த்தாலும் துதி தான் செலுத்துகிறோம், எப்ப பார்த்தாலும் பாடல் தான் பாடிட்டு இருக்கிறோம். நம்ம மொபைல்ல கர்த்தருடைய பாட்டு தான் இருக்கு, வீட்டுல கர்த்தருடைய பாட்டு தான் இருக்கிறது. பாடல் பாடல் என்று சொல்லி கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கிறோம், பலி செலுத்துறோம். அன்று என்ன சொல்லி சொல்றாரு? ஏசாயா 1:11-14 வரைக்கும் வாசிப்போம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். வேதனையா கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற இவைகள் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. வாழ்க்கை மாறாம, கிரியைகள் மாறாம, நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும், எவ்வளவுதான் துதிச்சு பாடினாலும், எவ்வளவுதான் வசனங்களை மனப்பாடமா அறிந்து கொண்டு சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அது அருவருப்பா இருக்கு. சுமந்து 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 நான் இழைத்து போனேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது 15 வாசிப்போம் பாருங்க. அதே அதிகாரத்துல 15-17 வாசிப்போம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். பலி அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை அல்ல, தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். 4வது, ஆண்டரை எதிர்பார்க்கிறது வெளிப்பிரகாரமான பக்தி, அந்த வேஷங்கள் அல்ல ஆண்டரை எதிர்பார்க்கிறது. வசனம் சொல்றது அந்த இடத்துல இரக்கத்தை விரும்புகிறேன். அந்த இரக்கம் வரும்போதுங்க இங்க பயன்படுத்தப்பட்டது இப்ப மெர்சின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. யார் மேலேயும் நம்ம இரக்கம் பாராட்டுறோம், அந்த இரக்கத்தை கர்த்தர் குறிக்கல. ஆங்கிலத்துல போட்டிருக்கு லாயல் போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சகோதரர்களோடு ஒரு உண்மையான ஒரு உறவு. ஐ எம் லாயல் டு மை நெய்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அந்த சகோதரனை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த சபை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த உறவில நம்ம உண்மையா இருக்கணுமா? அவங்களை நேசிக்கணும், விசாரிக்கணும், உதவி செய்யணும். ஆண்டவர் சொல்ற சகோதர உறவில நம்ம சரியா இருப்பது இரக்கம் சொல்லி சொல்லுகிறார். அதோடு நிக்காம தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். அறிவின் என்ன அர்த்தம்? அவரோடு நெருக்கமாய் போவது, அவரை பிரியப்படுத்துவது, அவரை சந்தோஷப்படுத்துவது, அவரோடு இருக்கிற ஐக்கியம். இப்ப மனம் திரும்புதல் வெறும் ஆட்டுக்கடாக்களின் நினத்துல இருந்துச்சுன்னா, பலியில இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்ல. இன்னைக்கு காலையில ஆண்டு நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? அந்த வசனத்தை வாசிப்போம் மறுபடியும் ஒரு ஓசியா 5:15 வசனத்துல, ஓசியா 5:15, கர்த்தர் என்று என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். கர்த்தர் விரும்புகிற மனம் திரும்புதல் என்ன? குற்றத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு அவர் முகத்தை நான் தேடணும்னு எதிர்பார்க்கிறார். 6வது வசனத்துல பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டு விரும்புகிற உண்மையான மனம் திரும்புதல் என் சகோதரனோடு இருக்க உறவிலே வெளிப்படுமா? தேவனோடு இருக்க உறவிலே வெளிப்படுமா? ஆச்சரியமா! முதல்ல சகோதரனோடு இருக்க உறவை தான் கர்த்தர் முன்னால வைக்கிறார். நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரனை நேசிக்கலன்னா என் பக்தி வீண் என்று ஆண்டு சொல்லுகிறார். அதை கர்த்தர் முதலாவது வைக்கிறார். சகோதரனை நேசிக்கிறது முதல்ல வைக்கிறார், இரக்கத்தை முதல்ல வைக்கிறார். அடுத்தது தேவனோடு காட்டுகிற பக்தியை வைக்கிறார். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு காலையில கேட்ட வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். மனம் திரும்புதல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏசுவாமி செய்த முதல் பிரசங்கமும் மனம் திரும்புதலா இருந்துச்சு. வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 7 சபைகளுக்கும் திரும்பி 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 கர்த்தர் சொல்லும் போது மனம் திரும்பு மனம் திரும்புங்கிற சத்தம் துணித்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு என் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் நான் திரும்ப வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கு. ஒன்னா ஆண்டு நம்மோடு கூட பேசும்போது எதிலையோ கர்த்தரை தேடி இருக்க போதுனா உலகத்தை, மனுஷனை, காசை, படிப்பை எதையோ நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டனோடு பேசி என்னை திரும்ப வைக்கும் போது மனதார ஒப்பு கொடுப்போம். வெறும் வார்த்தை அளவுல இருக்க வேண்டாம். கிரியைகள் இல்லாத மனம் திரும்புதல் அது கர்த்தருக்கு பிரியமே இல்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நிலைச்சிருக்காத ஒரு மனம் திரும்புதல் ஆண்டருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். மனம் திரும்பாம பலி செலுத்துவது ஆண்டருக்கு பிரியம் இல்லைன்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்.
ஆண்டவரே, எங்க குற்றங்களை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு முகத்தை தேடுகிற கூட்டத்துல நாங்கள் காணப்படணும். உம்மை தூர போக வச்சிருக்கிற என் பாவம் நான் மனம் திரும்பும் போது, கர்த்தர் கையில அர்ப்பணிக்கும் போது மறுபடியும் உங்களையும் பக்கமா கூட்டிட்டு வரணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீ காலையில என் பக்கமா அனுப்பப்பட்ட இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி சுவாமி. இதுல நாங்க குறைவுள்ளவர்களா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பேசுகிறீங்க சுவாமி. ஒருவேளை அடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, பீறப்பட்ட ஒரு நிலைமையில, தேவ பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு நாங்க இருப்பதற்கு காரணம் நீங்க எங்க மேல கோபம் கொண்டு அல்ல ஆண்டவரே, என் மனம் திரும்ப வைக்கணும்னு இதை நீங்க செஞ்சிருக்கிறீங்க சுவாமி. இப்படி முகத்தை தேடணும்னு செஞ்சிருக்கிறீங்க சுவாமி. ஆசையா உங்க பக்கமா மறுபடியும் ஓடி வரணும்னு சொல்லி செஞ்சிருக்கிறீங்க. சகோதர உறவை சரிபடுத்தணும்னு செஞ்சிருக்கிறீங்க. தேவனை மனதார தேடணும், தேவனோட உறவில நெருங்கி வரணும்னு செய்திருக்கிறீங்க. உங்க அன்பு இதுல உணர்ந்தவர்களா இன்னைக்கு காலையில ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அந்த இடத்துல எப்ராஹிமும் யூதா ஜனங்களும் வெளிப்பிரகாரமான ஒரு மனம் திரும்புதலை காட்டினாங்க, அழுதாங்க. அன்று எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, கர்த்தரிடத்துல போவோம்னு சொல்லி சொன்னாங்க, பலிகளை செலுத்தினாங்க. ஆனா அது உங்களுக்கு பிரியமா இருக்கவில்லை ஆண்டவரே. காரணம், கிரியைகளை சீர்திருத்தவில்லைன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அது நிலைச்சில்லாம போச்சு. அது மேகத்தை போல பனியை போல இருந்ததுன்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு எங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நிலைச்சிருக்கிற ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. கிரியைகளை சீர்திருத்துகிற ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்கு தாங்க சுவாமி. எதுல கர்த்தர் உணர்த்தி எங்களை அடிச்சு திருப்பினீங்களோ அந்த பக்கம் திரும்பி பார்க்காத ஒரு மனம் திரும்புதல், கலப்பையின் மேல் கையை வச்சுட்டோம், பின்னிட்டு பார்க்காத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. ஒரு நாய் தான் தான் கக்கினதை மறுபடியும் தின்னும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. நீங்க இழுத்துக்கொள்ளுங்க, எங்களால முடியாது சுவாமி. மறுபடியும் அதே பாவத்துக்கு போயிருவோம், அதே உறவுக்கு போயிருவோம், அதே அசுத்தத்துக்குள்ள மறுபடியும் போயிருவோம். எங்களை இழுத்துக்கொள்ளுங்க, நாங்கள் ஓடி வருவோம் சுவாமி. கிருபையா இன்னைக்கு காலையில கர்த்தர் விரும்புகிற பலியா எங்க வாழ்க்கை மாறட்டும் சுவாமி. எங்க அர்ப்பணிப்புகள் உண்மை சந்தோஷப்படுத்தட்டும். எங்களை பார்த்து நான் சுமந்து சுமந்து இழைத்து போனேன்னு நீங்க சொல்லக்கூடாதுப்பா. எங்க மனம் திரும்புதல் உங்களை சந்தோஷம் கொடுக்கணும். அன்னைக்கு ஆகாப் மனம் திரும்பின போது நீங்க சந்தோஷப்பட்டீங்க, மனாசே மனம் திரும்பின போது நீங்க சந்தோஷப்பட்டீங்க, நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பின போது சந்தோஷப்பட்டீங்க. இன்னைக்கு எங்க லைஃபையும் பார்த்து நீங்க சந்தோஷப்படுகிற, நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனம் திரும்புதலாய், நீங்க இணங்குகிற ஒரு வாழ்க்கையாய் எங்க வாழ்க்கை இருக்கட்டும் சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாடுக்குள்ள போற ஏசப்பா, எங்கயோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எங்க லைஃப்ல நடைகிறோம். நடிக்கத்தக்கதாங்க, வெளிப்பிரகாரமான மற்றும் மாற்றத்தக்கதாங்க. அறுவடை மேகத்தை போல, ஒரு பனியை போல கொஞ்ச நேரம் மட்டும் மனம் திரும்புகிற காரியங்கள் நடக்கும். நாங்க வார்த்தை உணர்ந்தவர்களா நிலைச்சு இருக்க, கர்த்தருக்குள்ள உறுதியாயிருக்க இன்னைக்கு கிருபை கொடுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.